ஹலோ காய்ஸ், வெல்கம் டு யுவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா R15 V3ல இருக்கிற ஸ்டாக்கில் இண்டிகேட்டரில் ஹசார்ட் ஃப்ளாஷர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதான் பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம எதுவுமே வாங்க தேவையில்லை. ஒரு மீட்டருக்கு ஒயர் இருந்தாலே போதும். அதை வச்சு எப்படி நம்ம ஒயர் கனெக்ஷன் கொடுத்து ஹசார்ட் எரிய விடுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். என் பேர் சுந்தர். நம்ம சேனலில் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நம்ம சேனலில் வந்து பைக் ரிலேட்டடாக ட்ராவல் ரிலேட்டடாக வீடியோலாம் உடனுக்குடன் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வீடியோலாம் வந்துக்கிட்டே இருக்கும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இப்போ ஒயர் மட்டும் இருந்தாலே போதும். நான் வந்து சுவிட்ச் வச்சு கனெக்ட் பண்ண போகிறேன். அதனால் எனக்கு சுவிட்ச் வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து 1 மீட்ரு ஒயர் தேவை. அதனால் வந்து நான் 1 மீட்ரு அளவுக்கு ஒயர் எடுத்து, ஒயர் டபுளாக இருக்குது, அதனால் வந்து தனித்தனியாக அதை எடுத்துக்கிறேன். சுவிட்ச் இல்லாமல்னா நீங்கள் அப்படி டேரெக்டாக வந்து பின்னாடி டேஞ்சர் லைட்டில் அப்படியே இந்த லைனை கொடுத்துட்டோன்னா நம்ம பிரேக் பிடிக்கும் போதெல்லாம் அந்த லைட் எரியும். பார்த்தீங்கன்னா இதில் வந்து நான் வந்து நட்டெல்லாம் கலத்தி வச்சுருக்கேன். லெஃப்ட் சைட்லேயும் இந்த மாதிரி நட்டை கலத்திக்கணும், இந்த இடத்துல வரும். ரைட் சைட்லேயும் இந்த இடத்துல நட்டெல்லாம் கலத்தி வச்சுருக்கேன். இப்போ வந்து நட்டை கலத்தின பேனல்லாம் அப்படியே கலத்திடுறேன். அதில் வர்ற பேனல் 2 சைட்லையும் கலத்திடுறேன். இண்டிகேட்டர் லைன் வரும், அதில் திறந்தாலே தெரியும், அதில் இண்டிகேட்டர் லைன் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ இண்டிகேட்டர் ஒயர் வரும், 2 ஒயர் வரும். இதில் வந்து ரோஸ் கலர் ஒயரை உருவி விட்ருங்க. அதே மாதிரி அந்த சைடு வந்து க்ரீன் கலர் ஒயர் இருக்கும், அதை உருவி விட்ருங்க. நான் வந்து ஒரு கையில் ஃபோனை பிடிச்சிட்டும் ஒரு கையில் வந்து ஒயரை கனெக்ட் பண்ணுறதால எனக்கு வந்து சரியாக வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒயரை எடுத்துகிட்டு இந்த உருவி விட்ட ஒயரில் ஜாயின் பண்ணுறேன். லெஃப்ட் சைடில் வந்து உருவி விட்ட ஒயரை ஜாயின் பண்ணுறேன். அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் உருவி விட்ட ஒயரை ஒரு சைடை வந்து ஜாயின் பண்ணுறேன். தனித்தனி ஒயர் ரெண்டையும் ஜாயின் பண்ணிடக்கூடாது, ரெண்டையும் தனித்தனி ஒயரை ஜாயின் பண்ண. இப்போ 2 சைடுமே நான் ஒயர் ஜாயின் பண்ணிட்டேன். இது தனி ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன், அது தனி ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டையும் ஒன்றா ஜாயின் பண்ணிடக்கூடாது. இதுக்கு தனி ஒயர், இதுக்கு தனி ஒயராக ஜாயின் பண்ணியிருக்கேன். ஒயர் இவ்வளோ தேவையில்லை. நான் வந்து சுவிட்ச் வைக்கிறக்காண்டி ஒயர் வச்சுருக்கேன். சுவிட்ச் எந்த இடத்துல வைக்கணும்னு பார்த்துட்டு ஒயரை பாதியாக கட் பண்ணிடுவேன். இப்போ கலத்தின பேனல்லாம் இருந்த மாதிரியே மாட்டிடுறேன். இப்போ நான் வந்து அந்த இடத்துல தான் சுவிட்ச் வைக்க போகிறேன். அதனால் ஒயரை கரெக்டாக அந்த இடத்துக்கு நேராக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கரெக்டாக அது சுவிட்ச் வைக்கிற அளவுக்கு ஒயரை எடுத்துகிட்டு பாதியாக கட் பண்ணிட்டேன். இப்போது என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஒயரை வந்து சுவிட்சில் கனெக்ட் பண்ண போகிறேன். ஹசார்ட் ஃப்ளாஷருக்கு லைன்லாம் கொடுத்தாச்சு. நார்மலாக இண்டிகேட்டர் போடுறது லெஃப்ட் ரைட்டு போட்டால் அது எப்பவும் போடுற மாதிரி தான். ஹசார்ட் இப்போ நார்மலாக லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டுக்கேன், லெஃப்ட் சைடு எரியுது, அது நார்மலாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஹசார்ட் வேணும்னா
ஏதாவது ஒரு இண்டிகேட்டரை போட்டுட்டு அந்த சுவிட்சை போட்டோன்னா போதும், 4 இண்டிகேட்டரும் ஒரே நேரத்தில் எரியும். திருப்பி சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டோன்னா இண்டிகேட்டர் மட்டும் எரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. இது போல் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் நம்ம சேனலில் வர காத்திருக்கு.